அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று பல விசுவாசிகள் உள்ளத்தில் ஒரு கேள்வியுடன் இருக்கிறார்கள். தேவன் என்னை சுகமாக்க விரும்புகிறாரா? இது தேவனுடைய சித்தமா? இந்த கேள்விக்கு மனிதன் பதில் சொல்ல வேண்டாம், வேதாகமமே பதில் சொல்லட்டும். 1. இயேசுவின் வாயிலாக தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது. மத்தேயு 8:2-3. இயேசுவிடம் ஒருவன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான். அதற்கு இயேசு, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்றார். இயேசு சொல்லவில்லை, சரி பார்ப்போம், பிதாவிடம் கேட்கிறேன், உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று. உடனே, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்றார். இயேசு பிதாவின் சித்தத்தின் முழு வெளிப்பாடாக இருந்தார். யோவான் 14:9. என்னைக் கண்டவன் பிதாவைக் கண்டான். இயேசு ஒருவரையும் நோயுடன் திருப்பி அனுப்பவில்லை. அப்போஸ்தலர் 10:38. பிசாசினால் பீடிக்கப்பட்ட அனைவரையும் சுகப்படுத்தினார். கவனியுங்கள், சிலரை அல்ல, தேர்ந்தெடுத்தவர்களை அல்ல, அனைவரையும். இதுவே தேவனுடைய சித்தமும் இருதயமும். சிலுவையின் மரணம் நம்மை குணமாக்கியது. 1 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஏசாயா 53:4-5. நிச்சயமாக அவர் நமது நோய்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயங்களின் தழும்புகளினாலே நாம் சுகமடைந்தோம். உதாரணம், சிலுவையில் என்ன நடந்தது? பாவம் சுமக்கப்பட்டது, சாபம் சுமக்கப்பட்டது, நோய் சுமக்கப்பட்டது. மத்தேயு 8:16-17. ஏசாயா வசனம் இயேசுவின் சுகமளிப்பு ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது, சுகமளிப்பு சுவிசேஷத்தின் ஒரு பகுதி. இது வேதாகம காலத்தோடு முடிந்ததல்ல. ஆரம்ப சபையார், அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து சுகமளித்தார்கள். நோயாளிகள் எழுந்தார்கள். சபை பெருகியது. சபை வரலாற்றில் மார்ட்டின் லூதர் காலத்தில், ஜான் வெஸ்லி காலத்தில், 19-20ஆம் நூற்றாண்டுகளில் சுகமளிப்பு எழுச்சிகள் நடந்தன. நவீன கால சாட்சிகள் அநேக தேவனுடைய வல்லமையான ஊழியர்களினால். குருடர்கள் பார்வை பெற்றார்கள். புற்றுநோயாளர்கள் குணமடைந்தார்கள். மருத்துவர் உறுதி செய்த சாட்சிகள் இன்றும் இருக்கிறது. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் சுகமளிப்பாரா என்ற சந்தேகம்தான் மக்கள் சுகம் பெறாததற்கான காரணம். நோய் தேவனிடமிருந்து அல்ல, பிசாசினிடமிருந்து வருகிறது. யோவான் 10:10. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். வேதாகமம் யாக்கோபு 1:17. நல்லதும் பூரணமானதுமான எந்த நன்மையும் தேவனிடமிருந்து வருகிறது. நோய் நல்ல வரம் அல்ல, சுகம்தான் தேவனுடைய பூரண நன்மை. அன்பானவர்களே, இது போதனை நேரம் மட்டுமல்ல, இது செயல்படும் நேரம். மார்க்கு 11:24. நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்கள். விசுவாசித்தால், நான் உங்களிடம் கேட்கிறேன், இப்போது உங்கள் உடலில் வலி இருக்கிறதா? நீண்ட நாட்களாக இந்த நோய் இருக்கிறதா? மருத்துவம் கைவிட்டதா? இப்போது உங்கள் கண்களை மூடி இந்த ஜபத்தை கேளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நீர் சிலுவையில் என் நோய்களை சுமந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது உம்முடைய சித்தமே என்று இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் என்னை விட்டு போனதற்காகவும், வலி நீங்கினதற்காகவும், உடல் புதுப்பிக்கப்பட்டதற்காகவும் நான் உணர்கிறதற்கு முன் விசுவாசிக்கிறேன். இப்போதே நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இந்த ஜபத்திற்கு பின் உடலில் மாற்றம் உண்டாயிருந்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இந்த ஊழியத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.